அங்க பாத்தீங்களாடி, பட்டாளத்து பெரிய தம்பி மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கான். இந்த பெரிய தம்பி கோயில் மாடு மாதிரி திரியறான். அவனை அடக்கி வைக்க நம்ம கிராமத்துல யாருக்குமே தைரியம் இல்லடி. பட்டாளத்திலே அவன் அடங்கல இருந்தானே இங்க துரத்தி விட்டாங்க. ஏண்டி சுலோச்சனா, உங்க அப்பாட்ட சொல்லி அவனை கொஞ்சம் அடக்கி வைக்கிறது தானே? எங்க அப்பாவுக்கோ கோவம் மூக்கு மேல துள்ளி குதிக்கும், பெரிய தம்பியும் மொரட்டு ஜென்மம். அப்புறம் வம்புதான். சரிடி, நாங்க வர்றோம்டி. நாங்க போயிட்டு வரோம். என்னடா இந்த தோப்புக்குள்ள நீ எங்க ஒண்ணாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. புரியுதா? ஆமா, உன்னை நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏன் என்ன பார்த்து பயந்து ஒண்ணு? நான் என்ன பேய பிசாசா? சாதாரண மனுஷம்மா. நீ பட்டாளத்தான். கண்ணா சுலோச்சனா, நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? நீ ஏன் என்ன வெறுக்கிற? நான் தான் சொன்னேனே, நீ பட்டாளத்தான்னு. உன்னை பார்த்தாலே எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. ஏய், வாந்தியா வருது? சுலோச்சனா, உன்னை இந்த தோப்புக்குள்ள எங்க வெட்டி புதைச்சாலும் யாருக்கும் தெரியாது. மரியாதையா என் இஷ்டப்படி நடந்துக்க. தள்ளியா விடுற? எங்கடி போயிடுவ? உன்னை விட்டானா பார். முருகா, என் பொண்ணோட குரல் மாதிரி இல்ல? என்னமாச்சு? ஏன் அப்படி ஓடுவ? பயப்படாம சொல்லு. வந்து நான் தோப்பு வழியா தனியா வரும்போது வரும்போது சரி சரி, வண்டியில இரு, வீட்டுல போய் பேசிக்கலாம். சம்பூர்ணா, வர வழியில என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? உன் பொண்ணு ஆத்தங்கரை தோப்புல இருந்து அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தான். என்னங்க சொல்றீங்க? கவலைப்படாதே, நான் நினைக்கிறேன் ஏதோ காத்து கருப்பு கண்டு பயந்துருப்பான்னு. நீ என்ன பண்ற? விபூதி எடுத்து பூசு. போல போ. சுலோச்சனா, என்னடி நடந்தது? அம்மா, அந்த பெரிய தம்பில அதாம்மா அந்த பட்டாளத்தான். அவன் என்ன வழி மறிச்சு வம்பு பண்ணான். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? நல்ல வேளை அந்த பக்கமா அப்பா வண்டி வந்தது, நான் தப்பிச்சேன். ஏண்டி, பெரிய தம்பியை பத்தி உங்க அப்பா கிட்ட சொன்னியா? மூச் சொல்லியிருந்தா இந்நேரம் வெட்டுபலி குத்துபலி ஆயிருக்குமே. புத்திசாலித்தனமான காரியம் பண்ணிட்டேன். சரி சரி, உள்ள போ. எங்க என்ன நாத்தங்கால் பயிரை எத்தனை நாளைக்கு விட்டு வச்சிருக்க முடியும்? என்னடி கேள்வி இது? காலாகாலத்துல நாத்து புடிங்க அடுத்த வேலை நட்டாத்தான் நல்லா விளைஞ்சு பலன் கொடுக்கும். நாத்து மட்டுமா? ஒன்னும் அப்படிதாங்க. நீ காலை பிடிக்கும் போதே நினைச்சேன்டி, சுத்தி வலிக்காம நேரடியா விஷயத்துக்கு வா. ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பொண்ணு சுலோச்சனாவுக்கு கல்யாண வயசு வந்தாச்சு. ஏண்டி அறிவு கட்டவள, உனக்கு புரிஞ்ச விஷயம் எனக்கு புரியாம போயிடுமா? நானும் அப்பந்தாண்டி நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்படியா? மாப்பிள்ளை எந்த ஊருங்க? பட்டணம். அவங்களும் நம்மள மாதிரி பாரம்பரியமான குடும்பம். அவங்கள பத்தி கேள்விப்பட்டதுல அந்த குடும்பத்தோட தான் சம்பந்தம் பண்ணிக்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த வாரத்திலே பொண்ணு பார்க்க வராங்க. ரொம்ப சந்தோஷங்க. சுலோச்சனா, மாப்பிள்ளை ரொம்ப பெரிய இடமா. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிடி. இந்த புரோக்கர் அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவரா. இவர் சரின்னு சொன்னா அவங்களுக்கும் சம்மதம் தானா? சுலோச்சனா, காபி எடுத்துட்டு வாமா.
போம்மா. முதல்ல அவர் குடுமா. நல்லா இருக்கு காஃபி. போ போ பொண்ணு நல்லா இருக்குன்னு. ஏங்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து பெரியவங்க யாரும் வரலையா? அதனால என்னங்க, நான் பார்த்தா அவங்க பார்த்த மாதிரி தாங்க. ஏன் கறக்குறேன்? மாப்பிள்ளையோட போட்டோ தான் கொண்டு வந்திருக்கியா? போட்டோ தானே கேட்டேன், அதுக்கே அப்படி சிரிக்கிறேன்? போட்டோ எடுத்தா செத்துருவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால அந்த குடும்பத்துல யாருமே போட்டோ எடுத்துக்கிறது இல்ல. ஆமா, நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? யோ சௌத்தகனி, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கியா? எங்க பரம்பரையிலும் இது வரைக்கும் யாருமே போட்டோ எடுத்ததே கிடையாது. அப்படியா? இந்த ஒத்துமை நினைச்சு பார்த்த சிரிச்சுட்டேன். இந்த ஒரு பொருத்தம் போதியா? கல்யாணம் முடிஞ்சுதான் வச்சுக்கோ, போயா. அம்மா. என்னங்க மாப்பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவர் நேரம் சுட்டுக்கிட்டு இருப்பாரு. சுட்டுக்கிட்டு இருப்பாரா? எதை? யோ சௌத்தகனி, மாப்பிள்ளை என்ன உத்தியோகம் பாக்குறாருன்னு கேக்குறாங்க. மிலிட்டரியில உத்தியோகம். அம்மா. அம்மா. ஏண்டி அடுப்பு உதறவ நானே அழல, நீ ஏண்டி அழுவுற? அது இல்லம்மா, எனக்கு இப்போ இந்த கல்யாணம் வேண்டாம். இப்ப பண்ணிக்காம கிழவியான பிறகு பண்ணிக்க போறியா? நிஜமா சொல்றேம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்னடி சொல்ற? ஏன் கல்யாணம் வேண்டாங்கற? எனக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிக்கல. மாப்பிள்ளை கருப்பா சிவப்பானே உனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது பிடிக்கலனா ஏன் பிடிக்கல? அவர் மிலிட்டரியில இருக்காராம். அதனால என்னவா? மிலிட்டரிக்காரங்கனால எனக்கு பிடிக்கல. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன் எதுக்குன்னா எனக்கு தெரியாது. பிடிக்கலன்னா விடேம்மா. தப்பு உன் மேல இல்லடி, என் மேலதான். நீ குழந்தையா இருந்தப்ப பட்டாளத்துக்காரன் வரான்னு உன்னை பயமுறுத்தி உனக்கு சோறு ஊட்டின பாரு, அந்த பயம்தான் இன்னைக்கு உன்னை விடல. பட்டாளத்துல வேலை செஞ்சா என்னடி, அவனும் நம்ம மாதிரி மனுஷன் தானே. மரியாதையா அந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்க, அதுதான் நல்லது. அதான் முடியாது சொல்றேன்ல. இது அப்படியே உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. அவராச்சு நீயாச்சு. கல்யாணம் வேண்டாம். என்ன சொன்ன? கல்யாணம் வேண்டாமா? ஏன் முன்னால நின்னு பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அவ்வளவு பெரிய மனுஷி ஆயிட்டியா? நாய், உங்களை எல்லாம் வாயை திறந்து பேசுறதுக்கு முன்னால கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கிறான். நல்லா கேட்டுக்கோ, இந்த வீட்டுல நான் கிழிச்ச கோட்டை யாரும் தாண்டக்கூடாது. அப்படி தாண்ட காலை முறிச்சு விடுவேன். ஏண்டி மோட்டு வழிய பாத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருக்க? முடியாதுன்னு உங்க அப்பா கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே? வேண்டாம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்ப வாயை மூடிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் சேரு. இங்க பாருடி, எந்த தாய் தகப்பனும் பெத்த பொண்ண புடிச்சு பாழுங்கணத்துல தள்ளிட மாட்டாங்க. என்னையா செவத்த கனி, பொண்ணு பாத்தியா? பொண்ணு எப்படி? பொண்ணு அழகுல ரதிங்க. சும்மா சொல்லக்கூடாது. அம்மா எப்படி இருந்தா நமக்கு என்னையா? பொண்ணு எப்படி அத சொல்லு. சரிதான், இடி இடிச்சா வெடி வெடிக்குதான்னு கேட்பாங்க போடுது. காது டமாரங்கிறத நான் மறந்துட்டேன். யோ செவத்த கனி, உனக்கு என்ன திமிர் இருக்கணும்? என்னம்மா? எனக்கு காது டமாரமா? காது கிளியரா கேக்குது. என்ன அதிர்ச்சி? காது நல்லா கேக்குது. என்ன? ஆமா, எப்பவும் கேட்காது, அப்பப்ப கேக்கும். எப்ப கேக்கும்? எப்பப்ப கேக்குங்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால எப்பவுமே ஒழுங்கா மரியாதையா பேசு. ஏந்திரி. ஏன்? ஐயா காத்துக்கிட்டு இருக்காரியா, எந்திரிச்சு வா. காது செவிடுன்னு பாக்குறியா? நான் ஒரு மாதிரியான ஆளு, முகத்தை பார்த்தே நினைக்கிறத சொல்லிடுவேன். என்னங்க? எஸ், தரகர் வந்திருக்காருங்க. வணக்கங்க. உட்காரியா. பொண்ணு எப்படி இருக்கு? கிளி மாதிரி இருக்குங்க. மூக்கு வளைஞ்சிருக்குமோ? ஐயோ, ஜோக் அடிக்கிறீங்களே. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுன்னு சொல்ல வந்தேன். அந்த பொண்ணை மருமகளா அடையறதுக்கு நீங்க கூ 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 கூ
கொடுத்து வச்சிருக்கணுங்கிறியா? ஆமா. அதுக்கு ஏன் இப்படி கூவுற? போட்டோ வாங்கிட்டு வந்தியா? இல்லைங்க, ஏன்? அவங்க பரம்பரையிலேயே போட்டோ எடுத்துக்கிற வழக்கமே இல்லையா? ஓஹோ, இந்த பரம்பரை சேர்ந்த பரம்பரை போல் இருக்கு. ம், ம்ஹும். ம். இத ஏங்க போட்டோவை பார்த்தா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அதுதான் ஏன் தப்பா போச்சு. அப்ப நான் மிலிட்டரியில இருந்தேன். அப்பாவும் அம்மாவும் இவளை நிச்சயம் பண்ணிட்டு எனக்கு தந்தி அடிச்சாங்க. விடிய காலையில கல்யாணம், இருட்டுல தாலிய கட்டினேன். அப்ப இந்த மூஞ்சிய சரியா பார்க்கல. சாந்தி முகூர்த்தம், அப்பவும் இந்த முகத்தை சரியா பார்க்க முடியல. விடிஞ்சு பார்த்தா இந்த மூஞ்சி, அதோட லவுட் ஸ்பீக்கர் வேற. 25 வருஷமா இந்த ரோதனை தான். ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பத்தி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, ஆ, நம்ம வளமான வாழ்க்கைய பத்தி சொன்னேன். வளவளன்னு பேசுறாரு அந்த ஆளு. சுத்த மோசமான ஆளியா நீரு. அதில்ல ஆ, ம், ஆ? ம். சி, போங்க, பக்கத்துல ஆள் இருக்கு. கழுத, ஆ? இங்க வா. என்ன பேசணுங்கிறீங்களா? ஆமா. என்ன? நம்ம பையன் இல்ல, ஆ? நம்ம பையன். அந்த பொண்ணை பார்த்து முடிவு பண்ண வேண்டாமா? ஏன் கத்துறீங்க? எனக்கு என்ன காது செவிடா? பையன் பொண்ணை பாக்கணுங்கிறீங்க, அவ்வளவுதானே? ஆ. நல்லா பாக்கட்டும். அவன் தான் இப்ப லீவ்ல வரப்போறான்ல, அவனுக்கு இப்பவே ஒரு லெட்டர் எழுதி போட்டுடுங்க. அவன் போய் முதல்ல பொண்ணை பார்த்துட்டு வரட்டும். அவனுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நம்ம போய் பார்த்து நிச்சயம் பண்ணிடலாம். என்ன கா 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 கா. கரெக்ட்டுங்கறியா? ஆஹா. கா 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 கா. கரெக்ட் தாங்க. அதான். வினோத், நம்மளோட ஆபீசர் பேசுறப்ப தேசப்பற்று முரளி குடும்பத்துக்கே சொந்தம். அவங்க அப்பா ஆபீசரா இருந்தப்ப நான் சோல்ஜரா இருந்தேன். இப்போ அவரோட சன் ஆபீசரா இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னார்ல. அதை கேட்டப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? எங்க அப்பாவை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சார், எஸ், உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. என்ன மேட்டர் முரளி? எனக்கு பொண்ணு பார்த்திருக்காங்களாம். அப்பா எழுதியிருக்காரு. அச்சா, பொண்ணு பிஏவா எம்ஏவா? பிகே. பிகேவா? வாட் யூ மீன்? பிகேன்னா பட்டிக்காடுன்னு அர்த்தம். ஓ, வில்லேஜ் கேர்ளா? ஏய், ஐ லைக் வில்லேஜ் கேர்ள்ஸ். ஒய்? நம்ம நாட்டோட உண்மையான பண்பாடு கிராமத்துல தானே இருக்கு. யூ ஆர் ரைட். ம். பொண்ணுடைய போட்டோ இருந்தாலாவது உன் உட்பி எப்படின்னு பார்க்கலாம். ஆமா முரளி, இதுக்கு முன்னாடி பொண்ணை பாத்திருக்கியா நீ? இல்ல, லீவ்ல ஊருக்கு போறோம்ல, ஆந்துவே பொண்ணை பார்த்துட்டு தானே போவேன். பொண்ணை பாக்குற வேகத்துல என் தங்கச்சியை பார்க்க மறந்துடாத. ஏய், ஷர்மிலிய பார்க்காம போவேனா? அடுத்த மாசம் லீவ்ல அவசியம் வர்றேன்னு அப்பா கிட்டையும் ஷர்மிலி கிட்டையும் சொல்லு. ஷூர். ஆடு. உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பில் 1000க்கும் மேற்பட்ட சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், 50க்கும் மேற்பட்ட வித்தியாசம் நிறைந்த டிவி ஷோஸ், என்றும் பார்க்க தூண்டும் மெகா தொடர்கள், இவை அனைத்தும் வருடத்திற்கு ரூபாய் 299 மட்டும். உடனே டவுன்லோட் செய்து கண்டு மகிழுங்கள்.